ஹலோ ஹவுஸ் வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் வி அண்ட் இன்றைக்கி நம்ம சோல் ஜேர்னியில் ரொம்ப இமோஷ்னலான பெயின்ஃபுல்லான பட் பவர்ஃபுல்லான டாபிக் பற்றி பேச போகிறோம். இது இந்த ஜேர்னியில் யாரெல்லாம் இருக்கோமோ ஒன்ஸ் இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஆர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அது ரன்னர் சேஸ் டைனமிக். ஏன் ஒரு ட்வின் சடனாக டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறாரு? ஏன் இன்னொரு ட்வின் அவங்க பின்னாடி இமோஷ்னலாக அட்டாச் ஆகி சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ஏன் இந்த பாண்ட் இவ்வளோ பெயின் கொடுக்குது? ஈவன் வென் லவ் இஸ் ரியல் அண்ட் மேஜிக்கல். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரன்னர் உண்மையிலேயே என்ன ஃபீல் பண்ணுவாங்க ஆஃப்டர் ஸ்டெப்பிங் அவே. ஸோ அப்போ நம்ம திங்க் பண்ணுவோம், இந்த கனெக்ஷன் இவ்வளோ டீப்பாக இருந்தும் ஏன் செப்ரேஷன் வந்துச்சு? அவங்க என்ன ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க? என் தாட்ஸ் அவங்களுக்கு இருக்குமா, இல்லை ஜஸ்ட் அவரோட லைஃப்பில் கோ வித் த ஃப்ளோவில் போகிறாரா? ஏன் நான் மட்டும் இந்த பாண்டை இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன்? இது உண்மையாகவே ரியல் பாண்டா, இல்லை நான் தான் ஓவர் திங்க் பண்ணுறேன் நான்? இந்த ஜேர்னியில் என்டரான புது ட்வின்ஸ்க்கு இதை பற்றி டவுட்ஸ் இருந்ததுன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். பிகாஸ் ரன்னர் சேஸ் அ டைனமிக் ஆர்டினரி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இல்லை, இது சோல் லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெக்கானிசம். இந்த ஃபேஸில் ரெண்டு பேரும் சஃபர் ஆவாங்க, ஒருத்தர் விசிபிளாக அண்ட் இன்னொருத்தர் சைலண்ட்டாக. ஒன் ட்வின் ரன்ஸ் நாட் பிகாஸ் லவ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, இது ட்ரிகர் பண்ணுறதால. த லவ் ஃபீல்ஸ் டூ ரியல், too magical, too overwhelming, and the other twin chases not because they are weak, but because the bond awakens every fear of loss inside them. ஸோ இன்னைக்கு நம்ம இதை டீகோட் பண்ணலாம். யார் யூஸ்வலி ரன்னர் ஆகுறாங்க, யார் சேசர் ஆகுறாங்க? யூனிவர்ஸ் இவங்க சோல் கான்ட்ராக்டை அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் இதை அலோவ் பண்ணுறாங்க? செப்ரேஷனுக்கு அப்புறம் ரன்னரோட இன்னர் வேர்ல்டில் என்ன நடக்குது? இந்த செப்ரேஷன் ஃபேஸில் டிஎம் அண்ட் டிஎஃப் என்ன ஹீல் பண்ணணும்? இப்போ முக்கியமான கொஷின், டிஎம் அண்ட் டிஎஃப் ரூல் இந்த கனெக்ஷனில் என்ன? யூஸ்வலி மோஸ்ட் ஹாஃப் சோல்ஸ் ஜேர்னியில் டிவைன் ஃபெமினன் சேஸர் ஃபேஸ்க்கு போவாங்க. ஏன்னா டிவைன் ஃபெமினன் எனர்ஜி நேச்சுரலி இன்ட்யூட்டிவ், இமோஷ்னல், சோல் லெவல் பாண்டை ஃபாஸ்ட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் மீட்லேயே நான் க்ராஸ் பண்ணி வந்த மற்ற பாண்ட் மாதிரி இல்லை, இது டீப் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுது. அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும், இன்னர் நோயிங் இருக்கும், இந்த பர்சன் தான் என்னோடய ஃபார் எவர்னு தோணும். என்ன தான் செப்ரேஷனில் நெகட்டிவாக யோசித்தாலும் அவங்களோட டீப்பாக ஹார்ட் சொல்லும், இதுதான் என்னோடய ஹாஃப் சோல், இந்த பாண்ட் தான் என்னோடய ஃப்யூச்சர். ஆனால் அந்த நோயிங் தான் அவங்களோட பெயினாகவே மாறுது. சேசஸ் சைடில் என்ன நடக்கும்னா, அவங்க டெய்லி அவரை நினச்சிட்டு ஃபீல் பண்ணுவாங்க, டெக்ஸ்ட் ஆர் கால்ஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க, ஓல்ட் கான்வர்சேஷன் ரீட் பண்ணிவிட்டு ஹர்ட் ஆவாங்க. அவர் டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணாலும் அவரை எந்த வகையிலும் ஜட்ஜ் பண்ணாமல், அவர் பிஸியாக இருக்கிறதுனால தான் என்னை இக்னோர் பண்ணுறாருன்னு இவங்கள ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலே உள்ளுக்குள்ளே என்ன நடக்கும்னா, அபெண்டன்மெண்ட் பெயின், ரிஜெக்ஷன் ஃபியர், செல்ஃப் வர்த் டவுட் வரும். இப்போது டிவைன் மாஸ்குலின் சைடில் பார்த்தா ரன்னர் ஃபேஸ்க்கு மோஸ்ட்லி அவர் தான் போகிறாரு. அவருக்கும் இந்த பாண்ட் ஃபீல் ஆகும். சம்டைம்ஸ் டிவைன் ஃபெமினனை விட அதிகமாக ஃபீல் பண்ணுவார். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, அவரால் அந்த இன்டென்சிட்டியை ஹேண்டில் பண்ண முடியாததுனால தான் ஸ்டெப்பவே ஆகுறாங்க. இந்த பாண்ட் அவருக்கு ரொம்ப மேஜிக்கலாக, அன்ரியலாக, பவர்ஃபுல்லாக தெரியும். அப்போது அவர் யோசிக்கிறது என்னென்னா, இது நார்மல் கனெக்ஷன் இல்லை, ஐம் லூசிங் மை கண்ட்ரோல், திஸ் ஃபீல்ஸ் டூ டேஞ்சரஸ், நான் இதில் டீப்பாக போனால் என்ன ஆகும்? அண்ட் பிகாஸ் அவருக்கு இந்த லவ் ஹேண்டில் பண்ண பயம், அவர் சேஃப் ஆப்ஷனை சூஸ் பண்ணுவார். லைக் சேஃபர் பீப்புள், சேஃபர் ரிலேஷன்ஷிப்ஸ், சேஃபர் கார்மிக் பார்ட்னர், லெஸ் இன்டென்ஸ் கனெக்ஷன். பட் ட்விஸ்ட் என்னென்னா, அது டெம்ப்ரரி டிஸ்ட்ராக்ஷன் தான். அவரோட டிஎஃப்பை பெர்மனெண்ட்டாக அவரால் இக்னோர் பண்ண முடியாது, பிகாஸ் சோல் கான்ட்ராக்ட் அங்கே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. செப்ரேஷன் எப்படி நடக்குது ஆஃப்டர் டீப் பாண்ட்? ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகி சோல் லெவல் பாண்ட் டீப்பன் ஆகும்போது டீப் டாக்ஸ், வல்னரபிலிட்டி, இமோஷ்னல் இன்டிமசி, ஃப்யூச்சர் பிளான்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது அப்போ தான் டிவைன் மாஸ்குலின் ரன்னர் ஃபேஸ்க்கு போகிறாங்க. ஏன்னா இவங்க கிட்ட இந்த பாண்ட் ரியலாக ஃபீல் ஆகும். மற்ற பாண்டில் ஃபீல் பண்ணுற மாதிரி அவர் ஃபேக்காக இங்கே டிவைன் மாஸ்குலின் கிட்ட நடிக்க முடியாது. தன்னோட மாஸ்க்கை அவர் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அட்டாச்மெண்ட் டீப்பன் ஆகும், ஹார்ட் ஓப்பன் ஆகும்போது இவர் ரன்னர் ஃபேஸ்க்கு போகிறாரு. ஸோ இங்கே தான் ரன்னரோட நர்வஸ் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகுது. அப்போ தான் அவர் டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறாரு, டெக்ஸ்ட் ரெடியூஸ் ஆகுது, ஹாட் அண்ட் கோல்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, இக்னோர் பண்ணுறாங்க, ரேண்டம் ரீசன்ஸ் கொடுத்து டிட்டாச் பண்ணுறாரு, சம்டைம்ஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே டிஸப்பியர் ஆகுறாங்க. இதுதான் பெயின்ஃபுல் செப்ரேஷனோட ஸ்டார்டிங். செப்ரேஷனுக்கு அப்புறம் 3D வேர்ல்டில் என்ன நடக்கும்? டிவைன் ஃபெமினின் ஆர் சேசஸ் சைடில் ஃபுட் மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அவங்களால சரியாக தூங்க முடியாது, யார்கிட்டையும் சொல்லி அழ முடியாது, ஆன்சைட்டி, அப்சஷன், ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் டீப்பன் ஆகும், டார்க் நைட் ஆஃப் த சோலுக்கு இவங்க போவாங்க. ஆனால் இது டிஸ்ட்ரக்ஷன் இல்லை, ரீபர்த் ப்ராசஸ். யூனிவர்ஸ் டிவைன் ஃபெமினன் கிட்ட சொல்கிறாங்க, ஸ்டாப் சேசிங் அண்ட் ஸ்டார்ட் ஃபைண்டிங் யுவர் செல்ஃப். அப்போது டிவைன் ஃபெமினன் சேஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு
அவங்களோட செல்ஃப் ஒர்த் இஷ்யூஸ், அபேண்டன்மெண்ட் ட்ராமா, எமோஷனல் டிபெண்டன்சி, ஃபியர் ஆஃப் பீயிங் அலோன், ஓவர் கிவிங் பேட்டர்ன்ஸை ஹீல் பண்ணணும். என் ரன்னர் சைடில் இருக்க டிவைன் மேஸ்குலினுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கனெக்ஷன் பிரேக்கப் ஆனோன்னு ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவார், ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். ஆனால் லேட்டாக ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட லைஃப் வெறுமையாக தோணும். டிவைன் ஃபெமினனை விட்டு அவர் சேஃப்னு நினச்ச கார்மிக் கனெக்ஷன்ஸ் ஃபெயில் ஆக ஆரம்பிக்கும். ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இன்னும் வாய்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிவைன் ஃபெமினனோட மெமரி ஸ்ட்ராங் ஆகும். அப்போது டிவைன் மேஸ்குலின் கிட்ட யூனிவர்ஸ் என்ன கன்வே பண்ணுறாங்கன்னா, நீ அவாய்ட் பண்ணுறது லவ் இல்லை, உன்னோட ஓன் வல்னரபிலிட்டி. நீ ஓடுறதே உன்னோட ஹாஃப் சோல் கிட்ட இருந்து. அண்ட் டிவைன் மேஸ்குலின் ஹீல் பண்ண வேண்டிய விஷயம் ஃபியர் ஆஃப் இன்டிமசி, இமோஷனல் சப்ரெஷன், நீட் ஃபார் கண்ட்ரோல், ஃபியர் ஆஃப் வல்னரபிலிட்டி, அவரோட ஈகோ, ப்ரைட், அவாய்டன்ஸ் பேட்டர்ன். நீங்கள் கேட்கலாம், இந்த கனெக்ஷன் ஆல்ரெடி ப்ரீ பிளான்னா யூனிவர்ஸ் இந்த செப்பரேஷனுக்கு ஏன் அலோவ் பண்ணுறாங்க? பிகாஸ் டிவைன் மேஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினின் ஹீல் ஆகாமல் ஒன்றா இருந்தாங்கன்னா, divine feminine would lose herself in obsession and divine masculine would sabotage through fear. So, universe separates them not to punish but to individually prepare them. Comment below half souls உங்கள் செப்பரேஷன் ஃபேஸில் நீங்கள் என்ன பிக்கஸ்ட் லெசன் கற்றுக்கிட்டீங்க? செல்ஃப் லவ்வா, டிட்டாச்மெண்ட்டா, ட்ரஸ்ட்டா? லெட்ஸ் டாக் இன் த கமெண்ட்ஸ். And remember, separation doesn't happen because the bond failed. It happens because both souls still have healing to do before they can hold the love they found. And that's all for now. This is me signing off.